இந்த வாக்கு தத்தங்கள் எதுவும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படவே இல்லை. இந்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப பூமியில எனக்கு ஆசீர்வாதமே இல்லையா? இப்போ சொல்றேன், பூமியில இருக்கிறதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை, நீட், தேவை. உங்களுக்கு ட்ரெஸ் தேவை, கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு சைக்கிள் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். டூ வீலர் வண்டி தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் வந்து கார் தேவைப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். இது எல்லாமே நீடு. இப்ப எப்படி கார் ஆசீர்வாதமா மாறும்? ஒரு நாள் வரும், உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? பரலோகம் கொடுக்கலன்னா திருப்பி சொல்ல, நீட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிளெஸிங். இப்ப என்ன பண்ணிட்டாங்க கடைசி காலத்துல, உங்கள் நீட பிளெஸிங்கா மாத்திட்டாங்க, ஆசீர்வாதமா மாத்திட்டு அந்த தேவையே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி 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 நீங்கள் எது ஆசீர்வாதம்ன்றதே தெரியாம போயிட்டீங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் அபவுட் தி வேர்ல்ட். உலகத்துல இருக்கிற எந்த ஸ்திரீயை விட மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மரியாள் ஆசீர்வாதமா இருக்காங்களா இல்லையா? உலகத்துக்கே மரியாள் என்னவா இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்காங்க. எந்த விதத்துல? எந்த விதத்துல? பணக்காரங்களா ஆனதுனாலயா? அவங்க பணக்காரங்க ஆனாங்களா? இல்ல. வீடு வாங்கினதுனாலயா? இல்ல. இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிச்சதுனாலயா? இல்ல. அவங்க எதுல ஆசீர்வாதமானாங்க தெரியுமா? இயேசுவை பெற்றெடுத்ததுனால. அந்த பிளெஸிங் தான் உங்களுக்கு எனக்கு இருக்குங்கிற. இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் தேவையையும் அவர் சேர்த்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.